என்ன மாதிரி வியாதினா இப்போ டாக்டர்னாலே குணப்படுத்த முடியாத வியாதிகள்லாம் வரும். இப்படியெல்லாம் வருமா? இது நடக்குங்கிறான். அதான் இயற்கையுடைய சீற்றத்தினாலேயே நோய்கள் பரவும். அது எப்படி என்னங்கிறது இனிமேல் தான் டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுல எல்லாம் உயிர் சேதம் இப்படியெல்லாம் இருக்கு. அது நமக்கு கவனமா இருக்கும். பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்து செயல்படும். பனிஷ்மெண்ட் யாரு கொடுக்குறா? போலீஸோ ஜட்ஜோ இவங்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. அப்பா வந்து பசங்களுக்கோ அப்படி இல்லை. பனிஷ்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டா கடவுள் கொடுக்கறதில்ல, பஞ்சபூதங்கள் தான் கொடுக்கும். அதுதான் கடவுளே. ஏன்னா சொன்னா கேட்கலன்னா கொஞ்சம் ஒரு அலையில சிக்கணும் என்ன பாடுபடும். ஒரு எரிமலை வெடிச்சா என்ன பயப்படுறீங்க? அதனால பஞ்சபூதம், இந்த பஞ்சபூதத்துடைய செயல்பாடு அனைத்துமே ஒன்றாக இணைந்து களத்துல இறங்கணும். ஒரு மாபெரும் இழப்பு வருங்க. உலக அளவில் ஒரு பேரழிவு அப்படின்னு. அதாவது வரப்போற ஜெனரேஷன் இதெல்லாம் பார்த்தும் பார்க்காமே பிறக்கும். இனிமேல் வர்ற ஜெனரேஷன் அப்படி நடக்கும். என்ன சொன்னா, நீர் வந்து நிலமா மாறும், நிலம் நீரா மாறும், எரிமலை வெடிக்கும், வானத்திலிருந்து வால் நட்சத்திரங்கள்லாம் பெரிய நட்சத்திரங்கள் வெடிக்கும், பூமி எல்லாம் ரெண்டா பொழக்கும். இது எல்லா செயல்பாடும் ஒன்னா வருங்க. காத்து வந்து 50 கிலோமீட்டருக்கு நம்ம 500 கிலோமீட்டர் அடிச்சா எல்லாமே இணைந்து செயல்படும். அது என்ன எதுக்கு தெரியுமா? மனிதர்கள் அவர்களுடைய குணங்களையும் எண்ணங்களையும் ஒழுக்கத்தையும் மாற்றி மனிதநேயம் இல்லாம மிருகத்தனமா நடக்கிற காலம். இந்த பர்சன்டேஜ் அதிகமாகும் பொழுது இயற்கை தன்னுடைய வேலையை காமிக்கின்றார். சித்தரேட்ல இருக்கு. ஸோ மனிதன் வந்து டோட்டலா வந்து ஒரு மனிதனை நடந்துக்கிறது இல்லை. அப்போ உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். இயற்கையுடைய சாபம், இயற்கையுடைய இதுதான், விளையாட்டு தான் அது. அதுல எத்தனை பேர் போறோம்னா, ஆனா என்னன்னா ஒரு பேரழிவில் நம்ம வேண்டிக்கிறது உயிர் சேதம் இல்லாத அளவுக்கு அழிவு வந்து தப்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த சித்தரேடுகள்ல சொல்லும் பொழுது இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே நடந்துட்டாரு, மாற்று கருத்தே கிடையாது. நீங்க ஏடுகள்ல இருக்கு, பல ஏடுகள்லாம் இருக்கு சார். அதெல்லாம் அந்த காலம் நான்லாம் இது படிச்சது 40 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப நேத்தல்ல. அதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துறதுல லாஸ்ட் இயர் தான். நான் திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு எந்திரிக்கிறேன். என்னன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து, நான் இதெல்லாம் சொன்னேனே, எல்லாம் மறந்துட்டியா, படிச்சியா, இதெல்லாம் நான் பேர் சொல்ற மாதிரி இருக்கு. காலையில் நினச்சி அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அது என்ன ஞானமோ தெரியல, டப்புன்னு ஃப்ளாஷ் ஆகுது. இவ்வளவு வருஷமா வரல, திடீர்னு ஃப்ளாஷ் ஆகுது. நான் இது வரைக்கும் பேசாத ஏன் இப்போ ரீசெண்டாக பேசணும் வந்தது. அப்போ ஏதோ ஒரு ஞானம், ஒரு பிரெயின், கடவுளோ அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி சொல்லுவோம், இப்படியெல்லாம் நடக்குன்னு எனக்கு மூளையில் சொல்லி கொடுக்குது. அதை எல்லாருக்கும் சொல்லும் போது நம்ம சொல்லி தான் ஆகணும். சொல்லிடுறேன். இது ஏன் சொல்கிறேன்னா, நடக்கக்கூடாதான் என்னோட எண்ணமும். ஆனால் என்னன்னா, ஒரு ப்ரிப்பேராக இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இப்படி முன்னெச்சரிக்கை வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னா அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கைகள் இருக்கணும். இயற்கையுடைய சீற்றத்துக்கெல்லாம் நம்மெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன சயின்ஸில் வளர்ந்தாலும் என்ன பண்ணாலும் இயற்கை மட்டும் சீரிச்சுன்னா நம்ம அம்பேல் தான். அதில் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து தான் மனிதனுடைய போக்குகளை மாற்றி கொடுக்கணும். அப்போதான் பயப்படுவான். சிம்டம்ஸ் என்ன? இப்போ எங்க 31ஆம் தேதியே காலி ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடியே தூத்துக்குடியெல்லாம் அடிச்சுதான் மழை, இது வரைக்கும் பார்க்காத மழைன்னு சொன்னாங்களா இல்லையா? ஜப்பான் இது வரைக்கும் இல்லாமல் நியூ இயர் அன்னைக்கே எவ்வளோ பெரிய பூகம்பம். இது எங்க? நார்த் சைடு. நம்ம இருக்கிறது வந்து சவுத் எண்டு.